இது ஜேபி புத்தக நிலையம் வழங்கும் 2015ஆம் ஆண்டின் சிறந்த பேச்சாளருக்கான தேடல். கனவு காணுங்கள்னு நம்ம அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. ஆக்கப்பூர்வமான கனவுங்க. இப்படி நம்ம அழகான தாராபுரம் பற்றி நம்ம மரியாதைக்குரிய ஐயா ராமநாதன் அவர்கள் கனவு தாராபுரம் எப்படி இருக்கணும்னு சொல்ல வராரு. வாங்க கேட்கலாம். ராமநாதன் ஜோதிடராக பணிபுரிந்து வருகிறேன். நான் எழுத்துக்கொண்ட தலைப்பு கனவு தாராபுரம். நம்ம யாருக்குமே பிறந்த ஊரையோ பிறந்த நாட்டையோ பிறந்த வீட்டையோ பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நம்ம தாராபுரம் பண்டை காலத்திலிருந்தே பெருமை பெற்ற இடம். மகாபாரதத்தில் விராடபுரம் என்ற பெயரில் இந்த நாடு இது இந்த ஊர் விளங்கியது. தர்மர், அர்ஜுனர், பீமர் எல்லாரும் இங்கே அஞ்ஞாத வாசம் இருந்து ஒரு வருட காலம் அஞ்ஞாத வாசம் யாருக்கு தெரியாமல் இருந்த ஊர் இந்த தாராபுரம். இது 30 வருடங்களாக நானும் இந்த தாராபுரத்தை பார்த்துட்டு வரேன். எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இதற்கு பின்னால் தாலுக்காவான காங்கேயம் செல்லி வளர்ந்த முறையில் கூட இந்த தாராபுரம் வளரவில்லை. இதை 30 வருடங்களாக நம்ம ஒரு கனவு காண்கிறோம். என்ன கனவு? லிங்கசாமி ஐயா விட்ட விதை தாராபுரத்துக்கு ஒரு ரயில் வரணும். இன்னைக்கு வரைக்கும் வரல. யாரும் வலியுறுத்தி இதை இங்கே கொண்டு வர முடியவில்லை. இதை நம்ம கனவு தாராபுரத்திலேயாவது வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்போது கனவு தாராபுரத்தை ஆரம்பிக்கிறேன். இப்போ கோவையிலிருந்து ஒரு மகிழ்ச்சியில் வருகிறோம். நம்ம மேட்டுக்கரை பக்கம் வந்தவொன்னே ஒரு போர்டு தெரியுது. என்ன போர்டு தெரியுது? திருப்பூரி மாவட்டத்தின் எல்லை முடிவு, தாராபுரம் மாவட்டத்தின் எல்லை ஆரம்பம். அப்படியே கொஞ்சம் முன்னேறி கொண்டாட்டத்தில் வருகிறோம். தாராபுரம் மாநகராட்சி உங்களை வரவேற்கிறது. அப்படி நஞ்சியபாளையம் பக்கம் வரும்பொழுது ஏகப்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள். என்ன என்று பார்த்தால் அங்கே தாராபுரம் பல்கலைக்கழகம், தாராபுரம் மருத்துவக் கல்லூரி, தாராபுரம் பொறியியல் கல்லூரி என்று ஏகப்பட்ட கல்லூரிகள் நம்ம தாராபுரத்தில் தோன்றி வளர்ந்து வருகிறது. பின்ன இதுவரைக்கு தாராபுரத்தில் வந்து இப்போ தாராபுரத்தில் புதிய ரயில் நிலையம். நம்ம இப்போ ஈரோடு பழனி திட்டத்துக்கு ஒன்றுத்துக்கெல்லாம் நம்ம அனுமதி கேட்டோம். நம்ம கனவு தாராபுரத்தில் இங்கிருந்து சென்னைக்கும் போகலாம், டெல்லிக்கும் போகலாம், காசிக்கும் போகலாம், திருப்பதிக்கும் போகலாம். இது மாதிரி நம்ம பக்கத்து ஊரான கோயம்புத்தூருக்கும் போகலாம், ஈரோட்டுக்கும் போகலாம், திருப்பூருக்கும் போகலாம். எல்லா விதமான இதுக்கும் போகக்கூடிய ரயில் நிலையங்கள் தாராபுரம் சந்திப்பாக உருவாகும். கண்டிப்பாக நம்ம கனவு தாராபுரத்தில் இருக்குது. அது மட்டுமா? இங்கே மட்டும் போனால் போதுமா? அயல் நாட்டுக்கு போக வேண்டாமா? சிங்கப்பூர் போக, கோலாலம்பூர் போக, அமெரிக்கா போக, லண்டன் போக, இங்கேருந்து விமான நிலையங்கள் வந்து நம்ம கனவு தாராபுரத்தை செயல்படுத்த வேண்டும். அடுத்து இங்கே எல்லாருக்கும் இங்கே டவுன் பஸ்ஸில் போகலான்னு போனோம். டவுன் பஸ்ஸில் கூட்டமே இல்லை. என்ன கூட்டமே இல்லை அப்படின்னு பார்த்தா, ஆமாம், தெய்வகிட்ட கேட்டால் ஏன்னா இன்றைக்கி என்ன ஏதாவது விசேஷம் இல்லையா? இங்கே எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. இல்லைங்க, எப்போவும் இப்படித்தா இருக்குது. போக்குவரத்து கழகத்தையே மூடிட்டு போகலாம்ங்கிற ஒரு நிலைமை வந்துடுச்சு. ஏன்னா தாராபுரத்தில் அவன் கார் வச்சுருக்கா, அவன் இஷ்டத்துக்கு போகிறான். டவுன் பஸ்ஸில் ஏறத்துக்கு ஆளே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நியூஸ் கேட்டேன். நியூஸில் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் பண்ணிக்கவும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, தமிழக முதல்வர் அவர்கள் தாராபுரம் தொகுதியில் போட்டியிடுவார். இனிமே தாராபுரத்தை ரயில் வாராபுரம் என்று சொல்லாமல் இது கண்டிப்பாக இங்கே ரயில் வரும். நம்ம கனவுகள் எல்லாம் நிறைவேறணும். இதற்கு நம்ம விநாயக பெருமானும் அகத்தீஸ்வர பெருமானும் நம்ம காடு அனுமந்தராயரும் அருள் புரியணும்னு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்தவருக்கு நன்றி கூறி விரைவில். அருமை அருமை அருமை. அவர் கனவு நிச்சயம் நனவாகட்டும். அதுக்கு அவர் மட்டும்
நினச்சா போதுமா, நம்மளும் நம்மளால் முடிஞ்சதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணுங்க. அவர் பேசுனதில் ஏக்கம் தெரிஞ்சுது. அந்த ஏக்கம் அவரோட போகட்டும். அவர் பேசுனது மட்டும் பிடிச்சா பத்தாது, அவரோட கனவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட நீங்கள் ஓட் பண்ணலாம். SMS, யூடியூப், ஃபேஸ்புக். அவருக்கான கோட் JBSC 05.